நாடோடி கூட்டத்தை போல அடிமைத்தனத்திலே 430 ஆண்டுகள் இருந்த ஜனத்தை ஆண்டவர் தன் கையிலே பொறுப்படுத்த உடனே முதல்ல ஒழுங்குபடுத்துறார், ஆர்டர் பண்றார். ஒரு இடத்துல போய் பாளையம் இறங்கணும்னா எப்படி இறங்கணும் ஆர்டர் பண்ணார். சிரமப்படவே இல்லை கர்த்தர். அதுக்கு தகுந்ததை போல ஒவ்வொரு கோத்திரமும் 12 கோத்திரமும் ஆர்டரா இறங்குது. மேக ஸ்தம்பம் பகல்ல வரும் பொழுது நிற்கும் பொழுது அவர்களும் நிற்பாங்க. மேக ஸ்தம்பம் நகர்ந்துச்சுன்னா அவர்களும் நகருவாங்க. இரவு நேரத்தில் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கவும், ஒருவேளை இரவில பிரயாணப்பட வேண்டுமானால் அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு மூவ் பண்ணும் போது அக்கினி ஸ்தம்பத்தோடு கலந்து அவர்கள் கடந்து போவார்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். சொல்லுங்க ஆமேன். ஆண்டவர் என்னை நடத்துகிறவர். நான் அவருடைய நடத்திப்புக்கு பழக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய நடத்திப்புக்கு உரியவன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஆண்டவர் என்னை நடத்தி ஒரு காரியத்திற்கு கொண்டு போகிறார். என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் 20% வெளிப்படுத்துகிறார். அடுத்த 80% ஃபெய்த் வாக்கு, விசுவாசத்திலே என்னை நடத்துகிறார். விசுவாசத்திலே நடத்தினாலும் என்னை கைட் பண்ணுகிறார். என் கால்களுக்கு தீபமும் உடைய வசனம் என் பாதைக்கு. ஆமென். கர்த்தர் என்ன செய்றாருங்க? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் ஆனே. அப்ப கர்த்தர் நடப்பிக்கிறார். அடுத்து என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நிதானிச்சு ஜெபம் பண்ணி நீங்க போகும்போது ஆண்டவரை அடைக்க வேண்டியதை அடைத்து தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்த்து அழகா, அதற்கு தேவை கொஞ்சம் தெளிந்த சிந்தை, நல்ல ஜெபாவி, கீழ்ப்படிதல், புரிந்து கொள்ளும் திறன், இவைகள் தான் தேவை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. அப்ப கர்த்தருடைய நடத்திப்பு தேவை. விசுவாசத்துல நடந்தாலும் நடத்திப்பு தேவை.